கண்ணபிரான் வந்து சொல்றான், தர்மபுத்திரர் நீங்க சொன்னாதான் நம்புகிறார். அஸ்வத்தாமா பெருமாள் கூச்சல் போடுவார். அவர் பெருமானுக்கு கீழே வச்சிருந்தார். பெருமான் கிட்ட போட்டா எவ்வளவு ஜனங்கள் அழிஞ்சு போறாங்க. ஆனா தர்மபுத்திரர் சொல்ற சொல்ல மாட்டேன். உடனே தீமன் சொன்னான், நீ சொல்றாங்க உங்க அண்ணன் சொல்ல மாட்டேங்க, நீ சொல்றாங்க. தீமன் சொன்னா எனக்கு புண்ணியமோ பாகமோ நரகமோ சத்தியமோ எதுவும் தெரியாது. நான் நரகத்துக்கு போவேனோ சத்தியம் போவேனோ தெரியாது. சத்தியமோ அசத்தியமோ தெரியாது. கிருஷ்ணன் சொல்லிட்டா அஸ்வத்தாமோ அவங்க நான் நரகத்துக்கு போறதோ சொந்தத்துக்கு போறதோ இது சத்தியமா புண்ணியமா பாகமா அவங்க அஸ்வத்தாமா செத்தா அப்படின்னு சொல்லிவிட்டா உண்மையாவே சத்தான நினைச்சுட்டா தூரம் போக வேண்டிய பெருமானத்துக்கு எடுத்துட்டா மக்களை காப்பாற்றிய 14 லீலே பாதித்தமெல்லாம் முடிஞ்சு இல்லாத பிரச்சாரம் பண்ணும்போது ஜீவன் கவலையா சந்தோஷமா போய் சேர்ந்துட்டான சொந்தத்துக்கு இந்த தர்மபுத்திர மண்டலி ஏன் நரகத்துல அழைச்சிட்டு போய் கொஞ்ச நேரம் நரகத்தை உலாக்கி அங்க பண்ற கஷ்டங்கள்லாம் இவர் பாக்குறாப்புல செய்து பாக்கத்துக்கா போனா கூட நரகத்துக்கு போனது தானே. அப்புறம் விட்டுட்டார். ஐயோ பாவம் பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னவர் நரகத்துக்கு போவானே, துணிந்தடித்து பொய் சொன்ன தீவன் நரகத்துக்கு போகாம சொர்க்கம் போவானேன்னா புண்ணியமும் பாவமும் நீயே புண்ணியமும் நீயே நிறையா திருமணியாகுவா. இது பாகவத தர்மம். எதுனா ஒரு சந்தர்ப்பம் அசத்தியம் சத்தியமாயிடும், சத்தியம் அசத்தியமாயிடும், புண்ணியம் பாகமாயிடும், பாவம் புண்ணியமாயிடும். யாரு சாட்சி? சத்தியானத்திற்கோ தர்மா தர்மங்களுக்கோ யாரு சாட்சி? சர்வேஸ்வரன் தான். அந்த சர்வேஸ்வரங்கிற நம்பிக்கை தர்மபுத்திரனுக்கு இல்லையே. அந்த சர்வேஸ்வரங்கிற நம்பிக்கை ஜீவனுக்கு இருந்தது. ஆகினால கொஞ்சம் போய் இப்படி நம்பிக்கை இல்லாத ஒரு தர்மாத்மா இருந்தாங்க, அவனையாவது நரகத்தை காட்டிவிட்டாவது அழைத்து வரலாமேங்கிறது கூட இங்க ஆள் இல்லைங்கிறார். இங்க ஆள் இல்லைங்கிறார். ஏன்னா தர்மா தர்மமோ இல்லையோ பகவான பூர்ணமா நம்பினவனே இருக்கிறதுனால இந்த காட்டணும், நம்ம ஊரை காட்டணும் ஒவ்வொருதான் ஆசை இருக்கு இல்லையா? அதுபோல ஊரை காட்டணும் என்று எவன் யாரையாவது அழைச்சிட்டு போகலாம், நரகத்துல தள்ள வேண்டாம். நம்ம ஊரை காட்டலாத அழைச்சிட்டு போறதுக்கு கூட நம்மளுக்கு இங்கு யார் ஒன்றும் இல்லை, அழைச்சிட்டு போறதுக்கு இல்லைன்னா சத்கோண பிராப்திதான் இருக்கிற பாகவத வியாக்கியானத்துல வேதியில வந்து சொர்க்கத்துக்கு வரையான அம்பரீஷ சக்கரவர்த்தியுடைய ராஜ்யத்துல ஒவ்வொரு பார்த்துட்டு ஒன்று நாவரதா இல்லை நாவரதா இல்லை அம்பரீஷன் பாகவதன் சொல்றாரு, அந்த போனேன் சத்தம் நல்லேதனும் எனக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டு ஒரு நாயை கூட்டலாம்னு நினைச்சு தெருக்கோயில உள்ள நாயை பார்த்து சொர்க்கத்துக்கு அழைச்சும் போறேன் வரையாது அப்படின்றதும் அந்த நாய் சொல்லிட்டான், இங்க பாகவதெல்லாம் சாப்பிட்டு எச்சக்கலை போடுவார், அந்த பாகவதோச்சிஷ்டத்தை நான் சாப்பிட்டுருக்கேன், அந்த ரொம்ப ஊர்வசி உச்சிஷ்டம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு நாய் சொல்லி இருக்குன்னு பாகவத வியாக்கியானம். கல்வியும் கெடும் கண்டு கொண்டேன் கடலை மன்னன் கூட்டங்கள் மண்ணே அவன் வடிவகை அனுசந்தித்து அத்தாவே தாங்கள் சத்தை யாம்படி இருக்கும் அவர்கள் எம்பெருமானுடைய வடிவழ தியானம் பண்ணியே அதுவே வாழ்க்கை ஜீவனம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் சொல்றோம் இல்லையா? வேற சாப்பாடு தேவையில் இருக்கக்கூடிய மையடியார்கள் அனைவர்களும் சேத தீபத்தில் இருந்து எம்பெருமான் ஸ்ரீராத்மநாதனை வழிபடும்படியாக எம்பெருமான் அங்க இருக்கிறான். ஆனால் பரமைகாந்திகளான இவர்கள் ராஜாதிராஜனுக்கு வாழ்க்கப்பட்ட ஒருவர் 100% திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? அதனால ராஜாதிராஜன் இல்லையா எம்பெருமான்? ராஜாதிராஜவத்னீனாம் கிமன்யேகி புருஷாந்தரைகி ஏவம் ஹி விஷ்ணுபக்தானாம் கிமன்யேகி தேவதாந்தரைகி. என்ன கூட எம்பெருமான் வைக்க போனா வீட்டில் கையில் இருக்கிறது. வேதனை வெண்புரி நூலனை விண்ணோர் பரவலிங்க நாதனை ஞானம் விழுங்கும் அநாதனை ஞானம் தத்துவம் பாதனை பார்க்கடல் பாம்பனை மேல் பண்டிருந்தரும் சீதனையே தொழுவார் வெண்குடாரிலும் சீரியரே. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். நாளைக்கு பதிரிகாசிரமம், திருக்கண்டம், திருச்சிருமி முதலிய ஹிமாலய தீபதேசங்களுடைய வைபவம் நாளை காலை 6:30 மணிக்கு ஆரம்பம். பாகிரங்க பிரபோ மாம் பாகிரங்கேச மாம் பாகிரங்கேச மாம் பாகிரங்க பிரபோ ரங்கேச மாம் பாகிரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகிரங்க பிரபோ மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்க
சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி ரங்க பிரபோ பாகி ரங்க பிரபோ ரங்கே சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி ரங்க பிரபோ ரங்கே சமாம் பாகி 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 ரங்க பிரபோ பாகி ரங்கே சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி ரங்க பிரபோ ரங்கே சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி ரங்க பிரபோ பாகி ரங்கே சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி ரங்க பிரபோ லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாபுனமத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்மருக்மம் வியாமோகதஸ்தடிதராணி கிருணாயமேனி அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தரீகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே பூதம் சரஸ்ய மகதாத்வஜ பட்டநாகஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணு பரகாலயதீந்திரமிஸ்ராம் ஸ்ரீமத்பதாங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் ஸ்ரீயப்பதிம் ஜகன்னாதம் சர்வதேவ நியாமனம் நாராயணம் வாசுதேவம் சரண்யம் சரணம் பஜே வாசுதேவஸ்ய மனிஷீம் நித்யாம் நித்யானபாயினீம் கல்யாணீம் லோகஜனனீம் கமலாமாஸ்ரயே ஸ்ரீயம் அனந்தம் கருடம் ஜீவ ததான்யான் விஷ்ணுபார்ஷதானி நித்ய கைங்கரிய நிரதான் நமாமி நதவத்சலானி அவ்யாஜ கருணாசிந்தூம் ஆசிரித பிராண தத்பரானி அனன்யனிஷ்டாம் ஸ்ரீஜானேர் பக்தானஸ்மத் குரும் பஜே அவ்யாஜ பிரேம சம்பூர்ணமன்யதோஷ பராங்குகம் வாசுதேவ பிரியம் சுத்தம் வந்தே வைஷ்ணவ மண்டலம் இருப்பிடம் வைலிங்கம் வேங்கடம் மகன்றும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர்கள் நல்லோர் அவை தன்னுடன் வந்து இருப்பிடம் மாயன் இராமாம் சிம்மனத்து இன்று அவன் வந்து இருப்பிடம் எந்த இதயத்துள்ளே தனக்கிங்குறவே நான் அவனை காரார் திருமேனி காணும் அளவும் போய் சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கட்சி ஊரகமே பேரகமே பேராமருதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராணி தங்கால் நடையூர் திருப்புலியூர் ஆராவம் சூழ்ந்த அரங்கம் கணமங்கை காரார் மணிநிற கண்ணனூர் விண்ணகரம் சீரார் கண்ணனூர் சேரை திருவழுந்தூர் காரார் குழந்தை கடிகை கடன் மந்தை ஏறார் குழில் சூழ் இடவெந்தை நீர்மலை சீராரும் ஆதிரும் சோலை திருமோகூர் பாரூர் புகழும் பதவி வடமதுரை ஊராய எல்லாம் ஒழியான் நான் அவனை ஓரானை கொண்டு சித்து ஓரானை கோல் விடுத்த சீரானை செங்கன் நெறியானை தேந்துழாய் தாரானை தாமரை சோல் கண்ணானை என் அருஞ்சீர் பேராயிரமும் பிறச்சி பெரும் தெருவே ஊரார் இகையும் ஊராரொழியே நான் வாராட்போம் பெண்ணை மடல் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஸ்ரீபதியான எம்பெருமான் சர்வஸ்மாத் பரணக இருந்து வைகுண்டத்தில் திருமாமணி மண்டபத்தில் திருவனந்தாழ்வான் மேல் வீற்றிருந்து தனிச்செங்கோல் நடத்தி சர்வலோகங்களுக்கும் ஒரே தலைவனாக இருந்து கொண்டிருக்கிறான். நம்முடைய வேதம் உபனிஷதங்கள் எல்லாம் அவனுடைய பெருமையை சாற்றுகிறது. ச ஏகா என்று சொல்லுகிறார், அவன் ஒருவன் என்று சொல்லுகிறார். பல ஈஸ்வரர்கள் இருக்க முடியாது. பல ஈஸ்வரர்கள் ஒரே வலிமையுடைய பல ஈஸ்வரர்கள் இருந்தால் அவர்களுக்குள்ள அபிப்பிராய பேதங்களும் வம்புகளும் உண்டுடும். ஒரு ஈஸ்வரன் உலக சிருஷ்டி பண்ணுவேன்பான், ஒரு ஈஸ்வரன் உலகத்தை அழிப்பேன் அப்படின்பான்,
அதனாலே அவர்களுக்குள்ள ஒற்றுமை இராது. பல ஆபீசர்கள் சேர்ந்து ஒரு ஆபீஸ் நடத்தலையா, அதுபோல பல பேர்கள் சேர்ந்து உலக விவகாரத்தை நடத்தலாமேனாலும் கூட பல ஆபீசர்களுக்கும் மேல சேர்ந்து ஒரு மேனேஜர்,